ஆஸ்ட்ரோபெட் தமிழ் சேனல் ஆன்மீக சேனலுக்கு என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதம் தெரிவித்துக் கொள்கின்றேன். மனித வாழ்வு நாம் நினைக்கிறோம் அறிவு திறமை ஆற்றல் இருந்தாலும் நம் வசம்தான் நினைக்கிறோம். இல்லைங்க, ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே என்பதைப் போல நாம் எல்லாம் ஒரு பொம்மலாட்டத்தில் ஆடக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அந்த வகையில் பார்க்கும்பொழுது மனித வாழ்க்கை நாளும் கோலும் செய்வது போல எதுவும் செய்வதில்லை. அந்த நாளும் கோலும் நம் வாழ்வை இயக்குகின்றன. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் நவகோள்களில் குருவுக்கு அவ்வளவு சிறப்பு. குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பார். மற்ற கிரகங்களுடைய பாதிப்புகள் நம்மை தொடர்ந்து வந்தாலும் கூட அதனுடைய நன்மை தீமைகளை தடுக்கின்ற ஆற்றல் குருவின் பார்வைக்கு உண்டு. அந்த வகையில் பார்க்கும்போது ஆஸ்ட்ரோவேட்டில் 12 ராசிக்கு 22 நட்சத்திரத்துக்கான குரு பயிற்சி பலனை இறையருளாலும் குருவருளாலும் சொல்ல தொடங்குகின்றேன். சோடி பிரசன்னம் ஆதி முதல் இன்று வரை சோடி பிரசன்னம் ஒரு பிராதானமான ஒரு கலை. அந்த வகையில் பார்க்கும்பொழுது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வருடம், இந்த தமிழ் வருடம் குரோதி ஆண்டை பொறுத்த வரைக்கும் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 புதன்கிழமை பகல் 1 மணி அளவில் பார்த்தீங்கன்னா மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் பயிற்சியாகின்றார். மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு ஒரு பாருங்களேன், ஒரு சிங்கத்தின் குகையில் போய் சிங்கத்தை சந்திக்கிற மாதிரி, ஒரு பகைமை வீட்டில் போய் ஒரு காஃபி சாப்பிட்ற மாதிரி ஒரு நிகழ்வு தான். ஆனால் குருவை வேண்டுமானால் களத்திரக்காரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனை பகைவனாக கருதினாலும் கூட களத்திரக்காரர்கள் சுக்கிரன் ஒரு காலத்திலும் குருவை பகைவாக கருதுவதில்லை. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த குரு பயிற்சி எவ்வாறு இருக்கும், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 379 நாட்கள் குருவின் பார்வையிலேயே இருக்க போகின்றோம். அந்த வகையில் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி எவ்வாறு இருக்கும், இதுவரை பட்ட கஷ்டத்துக்கும் சிந்திய கண்ணீருக்கும் ஒரு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி மேஷராசிக்கு அமையும் என்று சோழி பிரசனம் சொல்கின்றது. செவ்வாய் ராசியாதிபதியை பார்த்திங்கன்னா செவ்வாய், அது மட்டும் கிடையாது, இந்த செவ்வாய் குருவுக்கு நட்பு கிரகம். அந்த நிலையில் பார்க்கும் பொழுது ராசிக்கு தனஸ்தானம்னு சொல்லுவாங்க, அதாவது 2ஆம் இடத்தை, அந்த வீட்டிலேயே இவர் சஞ்சாரம் செய்ய போகின்றார் குரு பகவான். உங்களுக்கு இதுவரை இருந்த நெருக்கடிகளும் பிரச்சனைகள் தீதும். இது ஒன்று மட்டுமே நான் குரு பயிற்சியில் சொன்னாலே போதும். காரணம், குரு பகவானை பொறுத்த மட்டும் அந்த 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதனால உங்களுக்கு இதுவரை இருந்த பிரச்சனையாகட்டும் நெருக்கடியாகட்டும் படிப்படியாக குறைந்து ஒரு நிம்மதியான வாழ்வை நோக்கி நகர்வீர்கள். குறிப்பாக சொல்லப்போனால் தனிப்பட்ட முறையில் குருவை வச்சுலாம் நான் எதுவும் சொல்கிறதில்லை. மற்ற கிரகங்களுடைய இருப்பு பார்வை இதை வைத்து தான் சொல்ல வேண்டும். ஒரு கிரகம் கொடுப்பதை இன்னொரு கிரகம் தடுக்கலாம், இன்னொரு கிரகம் தடுப்பதை இன்னொரு கிரகம் கொடுக்க முற்படலாம். அப்போ கிரகங்களுக்கு ஒன்றுக்கொண்டு அதனுடைய பலாபலன்கள் வேறுபடும். அந்த வகையில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சனியை வைத்தே சொல்ல வேண்டும். ஏன்னா யோகக்காரன் ராகுவாக இருந்தாலும் கூட அவன் தரக்கூடிய யோக பலன்கள் அத்தனையுமே கர்மாவின் கர்த்தவாகிய சனி தடுத்து விடுவார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது சனியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் 11ஆம் வீட்டில் இருப்பது ஒரு அற்புதம் என்றே சொல்வேன். சனியினுடைய பார்வை 3ஆம் பார்வை வேண்டுமானால் சற்று சங்கடத்தை தரலாம், கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது, அதை போய் குரு பகவான் தடுத்து விடுவார். குருவின் பார்வை இருப்பதனால பிரிந்தே விட்ட பிரிகின்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவியுடைய ஒற்றுமை பலப்படும், அந்யோன்யம் அதிகப்படும். அதுக்கு காரணம் குருவின் பார்வை. சிலருடைய வாழ்வை எடுத்துக்கிட்டோன்னா திருமண யோகம், அந்த திருமணம் பார்த்திங்கன்னா தள்ளிக்கிட்டே போகும், காலம் கடந்து கூட அந்த திருமண வாழ்வு அமையாமலே போய்விடும். அப்படிப்பட்டவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். இந்த பொன்னன் என்று சொல்லக்கூடிய குரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளை நடத்துவதற்கு தயாராக இருப்பார். என்னை பொறுத்தவரை கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் ஒரு விடிவு காலம் என்றதே இந்த குரு பயிற்சி சொல்வேன். அது மட்டும் கிடையாதுங்க, 379 நாட்கள் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தால் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மளாம் பார்க்குறோம் அரசியலில் சராசரி நிலையில் இருந்தவர் கூட அந்த பதவியை கைப்பற்றி உயர்ந்த நிலைக்கு வருவதையெல்லாம் நான் பார்க்கின்றோம். அறிவும் திறமையும் அந்த இடத்துல அடிபட்டு போகுது. நம்மை மீறி சில சக்திகள் நம்மை கட்டுப்படுத்துக்கின்றன, வசப்படுத்துக்கின்றன. அந்த வகையில் குருவினுடைய அருமையான ஒரு பயிற்சி மேஷ ராசிக்கு. குறிப்பாக சொல்ல போனோன்னா ராசிக்கு 2ல் சஞ்சரிக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் 6, 8, 10 ஆகிய இடங்களை பார்வை செய்வது இதுவரை உங்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த எதிர்ப்புகள், ஒரு மனித வாழ்க்கையில் நேராக வர எதிரி நம்ம சந்திச்சிடலாங்க, ஆனால் மறைமுகமாக வரக்கூடிய எதிரிகள் என்று சொல்லக்கூடிய உடல் ரீதியாக மன ரீதியாக வரக்கூடிய எதிரிகளை சந்திக்கின்ற ஒரு மன தைரியம் மன திடம் கிடைக்கும். காரணம், மேஷத்திலிருந்து அவர் ரிஷபத்துக்கு வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம்.
2 குருமார்கள் ஒரு மத்தளம் இருக்குன்னு வச்சுங்களேன், அது 2 பக்கமும் தட்டிங்கன்னா அழகிய இசை வரும். அடிபட்டாலும் கூட இசை தருகிறது அல்லவா? அந்த நிலை தான் இன்றைக்கி மேஷராசிக்கு அற்புதம். 1க்கு 2 யோகக்காரகன் ராகுவும் உங்களுக்கு துணை இருப்பதனால மனசை உங்கள் அந்தரங்க விஷயங்களை யாற்றும் பகிர்ந்துக்காதீங்க. காரணம், இன்றைய நண்பன் நாளை எதிரி எவ்வாறு மாறுவார் சொல்ல முடியாது. அந்தரங்க விஷயங்களையும் குடும்ப விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வது மிக கடுமையான பாதிப்பை தரும். என்னை பொறுத்தவரை இந்த குரு பெயர்ச்சி மேஷராசிக்கு ஒரு அற்புதம். அதே நேரம் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் ஒரு அருமையான ஆலயங்க. பாதசனீஸ்வரருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஆலயம். சனியின் 3வது பார்வை இருப்பதனால ஒரு முறை குடும்பத்தோடு இந்த ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அந்த பகவானுக்கு, சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்யுங்கள். அது மட்டும் கிடையாது, மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி. அது நமக்கெல்லாம் குருன்னா யார்? தட்சிணாமூர்த்தி தானே. தட்சிணாமூர்த்தி குருவாக இருந்தாலும் கூட தட்சிணாமூர்த்திக்கே குரு. தேவர்களுக்கு மட்டுமல்ல, கிரகங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் எனக்கும் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதி. 9 அடி உயரத்தில் பிரகஸ்பதி, உலகிலேயே முதலாக பிரகஸ்பதியுடைய கோவிலுடைய கும்பாபிஷேகம். அது மட்டும் கிடையாதுங்க, ஹயக்ரீவர் என்று சொல்லக்கூடிய தலையெழுத்தை மாற்றக்கூடியவன் பிரம்மாவாக இருந்தாலும் கூட அந்த பிரம்மாவின் தலையெழுத்தை எழுதி மாற்றுபவன் சொல்லக்கூடியவர் ஹயக்ரீகர். லலிதா சகஸ்ரநாமத்தை அகத்தியருக்கு தந்தவரும் அந்த பரம்பொருள் தான். 1க்கு 2 குருமார்களுடைய கும்பாபிஷேகம். மேஷராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, நீங்கள் அவசியம் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கணும்.